இப்போ உங்க பேர் என்ன? என் பேர் நௌஃபல் ப்ரோ. உங்க டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்ல. ஸோ இப்போ இவரோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியாது. இப்போ உங்க டேட் ஆஃப் பர்த்தை திங்க் பண்ணிக்கோங்க பிரதர். இப்போ நீங்க 3 விஷயம் திங்க் பண்ணிக்க போறீங்க. ஒரு கலர் திங்க் பண்ணிக்கோங்க, டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர். ஓகேவா? திங்க் பண்ணிட்டீங்களா? ஸோ அதை மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருங்க. ஓகே டன். எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பே இல்ல. இப்போ அது சொன்னால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் தானே. உங்களோட கலர் திங்க் பண்ணிக்கோங்க. ஆனால் அப்படி சொடக்கு போட்டோன்னா அந்த எழுத்தை ஒன்று ஒன்றா படிக்கணும். ஓகே, படிச்சு முடிச்சோன்னு டக்குன்னு ஸ்டாப் சொல்லணும். ஸ்டாப். ஐ திங்க் 4 லெட்டர் 3 லெட்டர்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ளே அந்த கலரை சொல்லிக்கிட்டே இருங்க. ரெட் 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 ரெட். ப்ரோ நீங்க ஒரு ஆக்டரை வேற என்ன நினைச்சீங்க? ஆக்டர். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரா? ஸோ அவரோட நேம் நல்லா நினைச்சுக்கோங்க. ஸோ அவரோட படம் ரீசெண்டாக பார்த்துருக்கீங்க. இமேஜின் அவரை ஸ்க்ரீனில் வரதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஐங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இருக்கா? மனசுக்குள்ளே சொல்லிட்டேங்க, அஜித் குமார் அஜித் குமார் அஜித். ப்ரோ கரெக்டா? ஓகே. ஆனால் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. கரெக்டுங்களா? பட் ஐ ஹாவ் ஒன் பர்ஸ். என்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்கு. பர்ஸை கையில் வச்சுக்கோங்க. இந்த பர்ஸில் நான் முன்னாடியே ஒன்று எழுதிட்டு வந்திருக்கேன். டேட்டு என்ன டேட்டு? 15. 15 15. எந்த மந்த்து பிறந்தீங்க? அக்டோபர். எந்த இயரு? 2005 ப்ரோ. 2005. ப்ரோஃபைல் நான் இவங்க வீட்டிலேருந்து வரும்போது ஒரு ஒரு பேக் ஆஃப் கார்டு வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு இது கண்ணாமண்ணா நான் கண்ணை மூடிட்டு சிலது எழுதினேன். எழுதிட்டு பர்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நாளாக நான் மடித்து ஒரு இது வச்சுருந்தேன். இதுக்குள்ளே நாளாக மடித்து வச்சுருந்தேன் ஒரு இது. இதை எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள் என்ன எழுதியிருக்குன்னு. ப்ரோ என்ன எழுதியிருக்கு? என் டேட் ஆஃப் பர்த் எனக்கு என்னது? 15/10/2005. மதன்குமார், நீங்க ஏதாவது ஒரு 3 டிஜிட் நம்பர் நினைச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது ஒரு கலர் நினைச்சுக்கோங்க. கலர். பிரதர், உங்களுக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி நேம் நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டீங்களா? நீங்க கலர் நினைச்சிட்டீங்க, மைண்ட்ல ஞாபகம் இருக்குல்ல. நான் அப்படி சொடக்கு போட்டோன்னே அந்த கலரோட எழுத்து ஒரு எழுத்தா மனசுக்குள்ளே படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாப்னு சொல்லணும். என்கிட்ட சொடக்கு போட்டோன்னே படிங்க. படிச்சு முடிச்சோடனே ஸ்டாப் சொல்லணும். படிச்சு முடிச்சிட்டீங்களா? ஐ திங்க் இட்ஸ் 4 லெட்டர். அது மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரா? ப்ளூ 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 ப்ளூன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ப்ளூ தானா? சரி. உங்களோட பேர் நீங்கள் உங்கள் ஆக்டர் மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. ஓகே. உங்களோட ஃபேவரட் ஆக்டரா? ஃபேவரட் ஆக்டர் இல்லை, சும்மா ரேண்டமாக நினச்சிருக்கீங்க. ஒரே பேர். நான் சொடக்கு போட்டோன்னே அந்த எழுத்தை ஒன்று ஒன்றா அப்படியே மனசுக்குள்ளே படிக்கணும். சரிங்களா? சொடக்கு போட்டோன்னே அப்படியே ஃபுல்லாக ஒன்று ஒன்றா படித்து முடிச்சுட்டு ஓகேன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு விஜய்னா VIJAY ஓகே அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ரெடியா? அதுக்குள்ளே படிச்சு முடிச்சிங்களா? அது மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே இருங்க. சரி, தமிழ் ஆக்டரா? ஃபர்ஸ்ட் டைம். அவர் பேர் என்ன? சூர்யா. சூர்யா. ஏன் அவரை நினச்சிங்க? சும்மா ரேண்டமா. சூர்யாங்கிறது எவ்வளோ வேகமாக படிச்சிங்க? ஒரு ஃபர்ஸ்ட் பிரச்சனை. எப்படி? SU RI. ஓகே. ஸோ இந்த வேலட் இருக்கு இல்லையா, ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும். எடுங்க, அதை ஓப்பன் பண்ணுங்க. என்ன எழுதிருக்கு? சூர்யா. சூர்யா. சரி, சூரிய நேம். உங்கள் பேர்? சாய். சாய். ரிஷி. ரிஷி. ஓகே. விக்கி. என்ன பார்த்துருக்கீங்களா? இப்போ அஸ்ட்ராலஜி பேஸ்டாக வந்து ஒரு மைண்ட் ரீடிங் பண்ணிருக்கோம். இப்போ உங்கள் 2 பேர் ராசி எனக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியும்ல? ஓகே. எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. உங்களோட சைன் திங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழில் திங்க் பண்ணுறீங்களா இங்கிலீஷ்லையா? நீங்கள் தமிழில் தான். ஓகே. இப்போ உங்களோட 2 பேர் ராசி எனக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது. தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, பரவாயில்ல. உங்கள் ராசி திங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு திங்க் பண்ணி உங்கள் ராசி பிரகாரம் நீங்கள் தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் முட்டிக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எந்தாவது ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வேகமாக பண்ணுவீங்க. எடுத்தோட வேகமாக பண்ணுவீங்க. என்ன ஏதுன்னே தெரியாமல் வேகமாக பண்ணி முடிச்சுட்டு ஐயோ எதுக்கு இது பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டுங்களா? சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அது இன்னும் பண்ணாமலே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் உங்களுக்கு என்னன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட உண்மையாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் சுற்றி உள்ளவங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் இப்போ யாரை நம்புறது யார் நம்பக்கூடாதுன்னே தோணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து. ஆனால் பெண்கள்லாம் ஈஸியாக பேசுவாங்க, எல்லாமே இவர் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? இவர்கிட்ட பெண்கள்லாம் ஈஸியாக பேச. இவர் கன்னி ராசி. ஆமா ப்ரோ. உண்மையா ப்ரோ, கன்னி ராசி. அதனால உங்களுக்கு அது மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் போயிட்டு முட்டி மோதி இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஏன்னா ஆடு தான் அது மாதிரி போய் மோடிக்கிட்டு இருக்கோம். மேச ராசி நீங்கள். கரெக்டா? எஸ். ஓகே. அந்த கலரை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. ஓகே. நான் ஸ்னாப் பண்ணோன்னே ஒரு எழுத்தா படிங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அது? அது பர்சனை வந்து நான் மேலா ஃபீமேலான்னு கேட்பேன். 2த்துக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள். சரியா? 2த்துக்குமே எஸ்ன்னு சொல்லணும். அவங்க மேலா ஃபீமேலா? அவர் பேரை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க. ஐ திங்க் ரொம்ப சின்ன எழுத்துன்னு நினைக்கிறேன். உங்களோட அந்த கலர் நேம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன கலர்?
சில்வர். நீங்கள் நினச்சிட்டு இருக்க பர்சன் கண்ண முடிக்கோங்களேன். நான் ஸ்டாப் சொல்லும் போது உங்களுக்கு ஸ்டாப்னு சொல்ல தோணும். அப்போ ஸ்டாப் சொல்லுங்கள். ஸ்டாப் சொல்லுங்கள். ஸ்டாப். இவரை தான் நினச்சிருக்கீங்களா? நீங்கள் தான், அவங்க தானே ஸ்டாப் சொன்னாங்க. அவங்க தானே ஸ்டாப் சொன்னது. ஓகே, என்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த பர்ஸில் வந்து நான் முன்னாடியே வந்து ஒன்று எழுதி வச்சுருந்தேன். ஸோ ஒரு பீஸ் ஆஃப் இதை எடுங்க பிரதர். திறக்கலாமா? தரங்க. என்ன இருக்கு? சில்வர். நீங்கள் வந்து 1லேருந்து 50க்குள்ள டபுள் டிஜிட் நம்பர் நினச்சிக்கணும். நீங்கள் பெரிய நம்பராக தான் நினச்சிருக்கீங்க. கரெக்டுங்களா? நீங்களும் பெரிய நம்பராக தான் நினச்சிருக்கீங்க. சின்ன நம்பர் நீங்கள் 20க்குள்ளே இருக்கு உங்களுக்கு. கரெக்டா? லுக் அட் மை ஐஸ். அதில் செகண்ட் நம்பர் வந்து சின்ன நம்பர் தான். ரொம்ப சின்ன நம்பரில் கொஞ்சம் சின்ன நம்பர். அந்த நம்பரை மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருங்க. 15 15 15 15. சரி, உங்களோட நம்பர் எனக்கு தெரியுமா? சரி, ஓகே. அது திங்க் பண்ணிட்டே இருக்கேன். உங்களோட செகண்ட் நம்பர் வந்து கொஞ்சம் பெரிய நம்பர். அவர் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப பெருசு கிடையாது. கரெக்டா? நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருங்க. 37 37 37. ப்ரோ சூப்பர் ப்ரோ. யூ ஜஸ்ட் திங்க் ஒன் கலர். கலர். திங்க் இட். டன்? ஓகே. யூ ஜஸ்ட் திங்க் எனி ஃப்ளவர் நேம். Okay, done? Okay. When I snap my finger, you just read the word. It's a white. When I snap, WHITE, you read yourself in your mind. And you finish it, say stop. Okay? When I snap my finger, you start. Stop. Stop. Okay. Your flavor name, think in your mind. You already seen that flower. You smell that. You seen what is the color. You think, say in your mind over and over and again. Look at my eyes. Yes. Think in your mind. It's a rose, like that. Okay. You smell that already? Okay. Your color letter is a 4 letter. No. Okay. You think it your name, that name. You think it the color. What is the color? Black. What is it? Rose. Black rose. See, black rose. Oh bro. Thank you. பேர் என்ன ப்ரோ? Vicky Krish Magician.